உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, ரொம்ப நேரமா நீ மதுரை பெரியம்மா கிட்ட பேசினியே, என்ன விஷயம்? ஆமாண்டி, நானே கதிர் வரட்டும் சொல்லலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் சொல்றேன். நாளைக்கு காலையில நம்ம வீட்ல ஒரு சாந்தி பூஜை வச்சிருக்கேன். அது சம்பந்தமா மதுரை பெரியம்மா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. என்னது சாந்தி பூஜையா? அது என்னதுக்கா? அதான் ராகினி, நம்ம வீட்ல தினம் தினம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அத சொல்லி பெரியம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சாமியார் பத்தி சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்துல அவரோட குடியில் இருக்கான். ரொம்ப விசேஷமானவராம். சம்பந்தி, நீங்க யாரு அந்த ஆறுமுக சாமியை சொல்றீங்க? அப்பா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா சம்பந்தி, அவரு ரொம்ப ரொம்ப ஆச்சாரமான சாமியார். அவர் சொன்னபடி பலிக்கும். சம்பந்தி, சரியா சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவரால் தான் சரியான வழி சொல்ல முடியும். இத பாருங்க, முதல்ல எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. அப்பாவும் கௌதமும் வீட்ல இல்ல. அதனால நாளைக்கு காலையில 6 மணில இருந்து பூஜை ஆரம்பிச்சு பூஜை முடியற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்கணும். டே கதிர், நீயும் எங்கேயும் வெளியில போக கூடாது, சரியா? சரிம்மா. அத்தை, வீடெல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் எதுவும் தனியா எடுத்து வைக்கணுமா? நான் சாப்பிட்டுட்டு வந்து எல்லா பூஜை பொருட்களையும் நானே எடுத்து வைக்கிறேன். சரிங்க அத்தை. அக்கா, என்ன ஒரே தடபுடலா இருக்கு? சாதாரண ஒரு சாமியார் வர்றதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் தேவையா? அப்படி சொல்லாதடி. ஆறுமுகசாமி எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகாரம் சொல்வாராம். நிறைய பேருக்கு அவர் சொன்னது மாதிரி நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் மனசு கோணாம நடந்துக்கணும்னு பெரியம்மா சொல்லியிருக்காங்க. சரிம்மா, எப்படியோ எல்லா பிரச்சனையும் தீந்தா சரி. வர சாமியார் வேற என்ன சொல்றாருன்னு பாப்போம். அம்மாடி இந்திரா, இந்த சமயம் பார்த்து உங்க அம்மா இல்லாம கோயிலுக்கு போயிட்டாலே, என்ன செய்யறது அவளை? நானே இருக்க முடியுமான்னு தெரியலப்பா. ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை, நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும்ல? அது எப்படி சொல்ல முடியும்? 3 மணி நேர பூஜைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டனா இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? அத்தை, அத்தை, நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். என்னால உடனே லீவ்லாம் போட முடியாது. அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. இந்திரா வேணா கிளம்பட்டும். என்ன, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? வீட்ல சுபா ஹேமா கூட இல்ல. வீட்டு மருமகளுங்கன்னு நீங்க 2 பேரும் தான் இங்க இருக்கீங்க. இந்திரா, அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே இரு, லீவ் போட்டுரு. ஆமாம்மா இந்திரா, வீட்டில் முக்கியமான விஷயம் இல்லை. நீ லீவ் போட்டுறேன். என்னப்பா நீங்க புரியாம பேசுறீங்க? எப்படிப்பா நான் லீவ் போட முடியும்? இத பாரு இந்திரா, ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், ரெட்டை குதிரையை ஒத்த கையால ஓட்டுவேன்னு கதெல்லாம் விட்ட. இப்ப என்ன, ஒரு நாள் கூட லீவ் போட முடியாதுன்னு சொல்ற? ஏண்டி, அக்கா இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் லீவு போட முடியாதுன்னு சொல்ல போறியா? அம்மாடி, என்னம்மா உன்னால லீவ் போட முடியாதா? அப்பா, எப்படிப்பா? சரிங்க அத்தை, நான் போகல. நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாவே போறேன்.
அது வரைக்கும் நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ம். வாங்க சாமி. வாடி வாங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். முருகன் அருளால நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். எல்லாம் முருகன் அருள். பூஜைக்கு எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அம்மாடி, உங்க வீட்டு மருமகளை கூப்பிடுங்க. காவியா எங்க? அது அக்கா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. என்ன இது? கூப்பிடவள. பரவாயில்ல ஜெயம்மா, நீங்க 2 பேரும் இருக்கீங்கல்ல, அது போதும். ஏய், பூஜை சமயத்தில் கூட இதை இங்கே எடுத்துட்டு வந்து உட்காரணுமா? உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டு வர வேண்டியதானே? கதிர், வா. சும்மாரு. பூஜை நடக்கிற சமயத்துல நீ விடு. ஜெயம்மா, சாதாரணமா என்னோட குடில விட்டு நான் வெளியே வரதில்லை. ஆனா உங்க குடும்பத்துக்கு பூஜை செய்ய நான் வரணுங்கிறது என் அப்பா முருகன் ஆணை. உங்க கஷ்டம்லாம் தெளிவா சாமி கிட்ட சொல்லுங்கம்மா. என்னன்னு சொல்றது சாமி? பொண்ணா 2? சாமி, எனக்கு 4 பசங்க. 4 பேருக்கும் கல்யாணம் நடந்தும் இன்னும் எங்களுக்கு ஒரு வாரிசு இல்ல. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில அடிபடுது. கோர்ட்டு, கேஸ், அவமானம்னு ஒரே மன உளைச்சலா இருக்கு. சாமி, இதெல்லாம் இல்லாம இதோ என் மருமக காவியாவுக்கு குழந்தை பிறந்த உடனே அது இறந்து போச்சு. இல்ல சாமி, இல்ல சாமி, இல்ல இருக்கா சாமி, இல்ல சாமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.